ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி, பாயாசம் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப திடீர்னு டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம எப்போவுமே பால் காய்ச்சுற மாதிரி பால் காய்ச்சிக்கலாம். ஸோ நல்லா ஹீட் ஆகட்டும், நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். நட்ஸ் எல்லா வீட்லேயும் நார்மலாக இருக்கும். ஸோ முந்திரி, பாதாம் இது இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜவ்வரிசி, அப்புறம் சேமியா, அப்புறம் வந்து இந்த திராட்சை, உலர் திராட்சை இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நெய். இதை வச்சு நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு தாங்க செய்ய போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கடையில் வாங்கி செய்ய போகிறது கிடையாது. மோஸ்ட்லி நம்ம வீட்லேயே இருக்கும் இதெல்லாம். ஸோ அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ரெசிப்பியாகவும், ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாகவும், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாகவும் இன்றைக்கி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பாதாம் பருப்பு, இது சேமியா பாக்கெட்டு, அப்புறம் வந்து காஞ்ச திராட்சை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். சுகரு. இப்போ நல்லா பால் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். நல்லா பால் நல்லா கொதிச்சு வரணும். ஏன்னா நம்ம பால் கொதிக்காமல் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா பால் ஸ்மெல் அடிக்கும். ஸோ கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அதனால் அது வந்து யாருக்கும் அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால் நல்லா பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இல்லை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்மளுடைய பர்ஃபெக்டான எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சேமியா கொஞ்சோன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப போடக்கூடாது சேமியா. ஓரளவுக்கு சும்மா நம்ம ஒரு கை அளவு போட்டால் கூட போதும். ஏன்னா நிறையா போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே கெட்டி ஆயிரும். அதனால் அப்படியே ஃபுல்லாக பாலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். ஜவ்வரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா நல்லாயிருக்கும். நீங்கள் அதை போட்டு நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்ணாடியாக ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுதான் அது வெந்த பக்குவம். பார்க்குறச்ச வெள்ளையாக இருக்கும். தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை நம்ம பாலில் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஜவ்வரிசி வந்து அப்படியே அழகாக ஒயிட் கலரில் கண்ணாடி மாதிரி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கே பாருங்கள், பால் அப்படியே கிளியராக தெரியுது உங்களுக்கு. பவுல்ஸாக தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்மளுடைய பால், ஜவ்வரிசி, சேமியா இதெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நீங்கள் வந்து வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ உபயோகிக்காதீங்க இந்த பாலுக்கு வந்து. ஏன்னா பாலில் நம்ம வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டால் பால் திரஞ்சிரும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சது வீணாக போயிடும். ஸோ நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகரே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ, கொஞ்சம் இனிப்பு கம்மியானா இனிப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. இனிப்பு கூடனா இனிப்பு கூட போட்டுக்கோங்க. இப்போ நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நல்லா கொதிச்சுட்டு அதை ஒரு பக்கம் வச்சிடலாம். ஸோ நம்மளுடைய சேமியா பாயாசம் ரெடி ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள், நீங்களே கேட்பீங்க இவ்வளோ சிம்பிளாக அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க இது. வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலில் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் மேலும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, ரீஃபண்ட் ஆயில். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் பாதாம் பருப்பு, அப்புறம் வந்து இந்த ரைசின், உலர்த்த திராட்சை இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திராட்சை வந்து நல்லா பபுள்ஸாக வரணும். அப்படி வந்தால் தான் அது கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு திராட்சை வந்து இன்னும் நல்லா பெருசாக நல்லா பபுள்ஸாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால், அந்த சேமியா, ஜவ்வரிசி, சீனி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் எடுத்து ஊற்றிடணும். ஸோ அதை ஊற்றும்போது நான் உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல. ஏன்னா நான் கையில் ஃபோன் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் அது ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் ஒரு இதுவும் பண்ண முடியாது. அதனால் நான் தூக்கி அதில் ஊற்றிட்டு அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு நெய் ஸ்மெல்லோட நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு
ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மேலும் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இல்லை பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரமாக என்னோடய வீடியோஸை அமைதியாக சைலண்ட்டாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.